காட்டான் வந்து 2 எபிசோட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது என்னன்னு சொல்ல போறதும் இல்ல. யூசுவலா வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாருன்னா, சரி விஜய் சேதுபதியோட என்ட்ரி ஷாட் எப்படி இருக்கும்னு நம்ம நெனச்சு பார்ப்போம். ஒரு மனசுல வந்து எப்படி வருவாரு அப்படின்ட்டு. பிகாஸ் சினிமா காலகாலமா நம்மள ஒரு ஒரு டெம்ப்ளேட்ல எடுத்துட்டு வந்திருக்கு. சரி இப்போ ஒரு ஹீரோ வராரு இப்ப. ஆனா நீங்க அப்பியர் ஆற விதம் யாராலயுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு 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 இது. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கேட்டப்போ? அதுதான் சார் அதோட கேட்ச்ன்னு. ஏன்னா இந்த கதையை வந்து ஐடியாவாக ரொம்ப நாள் இந்த கதை இல்லை அது. ஆனால் அது ஒரு கதையாக இருந்தது. ஆனால் ஓகே முன்னாடி சொன்னார் அது. அதுக்கப்புறம் அது எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நானும் அதை மறந்துட்டேன். அது இப்போ இது நாங்கள் இது ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே இது ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் ஒரு துளி அங்கேயே இருக்கும்ல, வெறும் அந்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கிறதையும் அது மாதிரி ஒரு ஐடியா மட்டும் சொன்னார். அப்போ இந்த வேர்ல்டு கிடையாது. ஆனால் அது ஒரு ஃபார்மில் இருந்தது. பட் கதை இல்லை. அப்புறம் அது இந்த வரும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாக. அப்புறம் வந்து சுவாரஸ்யத்துக்கு ஒரு வேலையை செய்யவே கூடாது. அது வந்து மொக்கையா அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அதோட ஜஸ்டிஃபிகேஷன் அதை வந்து நியாயப்படுத்தின வந்து கதை நம்ம கதை அது முடியும் போது அந்த கதை முடியும் போது அந்த கதை உங்களை நகர்த்தி கூட்டிகிட்டு போகும்போது அது உங்களை வந்து ஹோல்ட் பண்ணும். அவங்களுக்கு இது இப்படி செட் ஆகாத மாதிரி ஒன்று பொருந்தாத இடத்துல இருக்காது. ஸோ அதனால தான் அது நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு நான் நினச்சி பார்த்தேன், உங்களுக்கு ஃபேவரட்டான மற்ற படங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டான என்ட்ரி ஷாட் எது? நான் விக்ரம் வேதா எப்பவுமே சொல்லுவேன் சார். அது வந்து ஆட்டோல இருந்து இன்னொன்று விக்ரம், அது விக்ரம் வேதா விக்ரம் வேதா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். வந்து அதான் தெரியல, ஏன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது தியேட்டர் அப்படியே. நான் ஆக்சுவலாக வந்து புஷ்க காயத்ரி வந்து அவங்க சூப்பர். ஏன்னா கூப்பிட்டு எடிட் பண்ணிட்டாங்க. விஜய் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இப்போ பேசும்போது சும்மா பார்த்தோம். அப்போ நான் வந்து என்னோடய இன்டர்வியூ வந்து நான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் ரொம்ப ஓவராக இருக்குது பில்டப்பு, தயவு செஞ்சு இதை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இவ்வளோ நேரம் இருக்குது இது வந்து ஒரு விஜய் சார் அஜித் சார் ரேஞ்சுக்கு இருக்குது. அது ஏன்னா ஒரு ஹீரோக்கான சத்தம்னா அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க. ஒருவேளை ஆண் கத்துனா கூட இவ்வளோ நேரம் அது சுவாரஸ்யப்படுத்துமான்னு டவுட்டாக இருக்குன்னு போல. படம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அதுக்கான மூடு படத்தில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அது அவங்களோட இதுதான். இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து எனக்கே, அதுவும் பிஎஸ் வினோத் சார் கேமரா, சாம் சிஎஸோட மியூசிக், அது அந்த படத்தோட சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் சேர்ந்து அந்த நீங்கள் போட்டிருந்த காஸ்டியூம் எல்லாமே காஸ்டியூம் அந்த வடை முதற்கொண்டு அதெல்லாம் அந்த இடத்துல நடக்க டாப் லைட் போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் புஷ்க சார்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி சொல்லாமன்னு உடனே சொல்லி அப்புறம் ஒரு வடையை வாங்கிட்டு வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஓகே, அது இவ்வளோ பெருசாக போகும்போது அப்படி உள்ளே போகும்போது இப்படியே போயிருக்கலாம். நான் வந்து சார் தேய்ச்சிட்டு போட்டோமா சார் அப்படின்னு கேட்டேன். ஸோ இப்படி எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்ச ஒரு இடம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வேறு விக்ரம், அஃப்கோர்ஸ் விக்ரம் வந்து அதுவும் லோகேஷோட இதுதான். அது நான் வந்து கலாச்சிருவாங்கடா டே அப்படின்லாம் சொல்லும்போது அவன் வந்து கலாச்சிருவாங்கன்னு வச்சுங்க. தொந்தி தொப்பும் அவ்வளோ பெருசாக இருக்கிறேன்ல, அதனால் வந்து டயர் வேறு இருக்கும். அதனால் சரி எப்படினாலும் செய்ய போகிறாங்க. நான் கலாய்க்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, இருந்தாலும் நான் ரொம்ப கொஞ்ச நாச்சும் கொஞ்சம் டச் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அவன் சொன்னால் முதல்ல சொல்லும்போது ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுறோன்னா, அப்புறம் வந்து அது கேட்டதுக்கு இல்லைண்ணே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விக்ரம் இருக்கட்டும், நிறைய படம் வந்து இப்போ எனக்கு இப்போ ஆண்டவன் காட்டிலே பிடிக்கும் சார். நானும் யோகி பாபும் போயிட்டு இருப்போம், கல்வி தந்தை அப்படிலாம் பேசிட்டு போவோம். எல்லாம் நம்மளும் ஒரு காலேஜுக்கு ஆரம்பித்து கல்வி தந்தை எல்லாம் பேசிட்டு போவோம். வரும்போது அந்த எல்லப்பழம் பறிப்பான்னு கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். விடுதலை என்னை ஸ்கெட்சு போட்டு வச்சுருப்பாங்க, பென்சில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது காமிச்சார், வெற்றி சார் காமிச்சார் ஆஃபீஸில். அது லைட்டாக அது பறக்கும். அது வெறும் ஒரு 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 பென்சிலை வரைஞ்ச ஓவியம் தான் அது. ஆனால் அதோட பில்டப் வந்து அது செம்மையாக இருக்கும். அவர் வெற்றி சாருக்கு வந்து அந்த பில்டப்லாம் ரொம்ப நல்லா அவர் ரசித்து எடுப்பார். அவர் ஆக்சுவலி வெரி ரேர் காம்பினேஷன் ஆஃப்
ஆ சீரியஸ் படம் எடுக்கிறவர் ஆனால் பயங்கர கமர்ஷியல் இன்ஸ்டிங்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இல்லை ஃபஸ்ட் நாளே செட்டுக்கு போன ஃபஸ்ட் நாள் சொல்லிட்டாருன்னு சரி நான் ஒரு கமர்ஷியலான டேரக்டர் செய்திருந்தேன். அதை அவர் சண்டை காட்சி எடுக்கும்போதும் சரி, காதல் காட்சி எடுக்கும்போதும் சரி, படத்துக்கு டைட்டில் வைக்கும்போதும் சரி, அப்புறம் அந்த படத்தில் விறுவிறுப்பை கூட்டதாக இருக்கட்டும் சரி, அது எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரொமோஷன் மெட்டீரியல் வரைக்கும் ரொம்ப யோசிக்கிறாருன்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஒரு படத்தை. ஏன்னா அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக செய்வார். இந்த சென்ஸ் பணம் போட்ட முதலாளிக்கு அது வந்துடணும்னு. இல்லாட்டி விடுதலைலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு கமர்ஷியலாக அந்த படத்தை இவ்வளோ பெரிய கருத்துக்களை பேசி அரசியலை பேசி அது இவ்வளோ கமர்ஷியலாக ரிலீஸ் பண்ணுறது இவ்வளோ எடுக்கிறதுங்கிறது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு யார் பண்ண முடிந்தது. ஜனாவோட படம் இருக்கும் கமர்ஷியல், பட் ஜனா சாரும் இவ்வளோ ஜனா சார் ஒரு லிமிடேஷன் வச்சுருப்பார் எனக்கு தெரியும் அவரை. ஸோ அதனால் இது இவர் அது போய் சேர்றதுக்கு என்னென்ன வேணுமோ எப்படி இருக்கணுமோ அதை முழுசாக